முருகதாஸ் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் தான் கொடுத்துட்டு வந்தார். சர்க்கார் அது இதுன்னு நிறைய படங்கள் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒரு காம்பினேஷன், எல்லா இயக்குநர்களுமே ஆசைப்படுறது ரஜினி காம்பினேஷன். தர்பார் படம் வந்தப்ப பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து முருகதாஸால படங்களே கிடைக்காம அலையிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. முருகதாஸ்க்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் பிளான் பண்றாரு. காரணம் என்னன்னா, இயக்குனர் ஒரு திரைப்படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு எங்களை மட்டும் காரணம் சொல்லாதீங்கிறத சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இயக்குனர்களுக்கு வேறு எதுவும் அழுத்தம் தரப்படுதா, கதை மாற்றம் செய்யப்படுதா? ஒரு பெரிய ஹீரோ தேதி கொடுத்தாதான் அந்த இயக்குனருக்கே வாய்ப்பு, ஒரு பெரிய ஹீரோ தேதி கொடுத்தாதான் அந்த தயாரிப்பாளருக்கே வந்து படம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோ என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வச்சு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், ஹீரோவோட கூட்டணியா இருந்தாதான் நமக்கு வந்து பெரிய அளவுல அடையாளம் கிடைக்கும். ஒரு சூர்யா படம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஜய் படம் ஓடல, ஒரு அஜித் படம் ஓடலைன்னா அவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இயக்குநர்களோட நிலைமை என்ன ஆகுது, நடிகர்கள் மாற்றம் சொல்றாங்கிறதுக்காண்டி படைப்பாளி முழுக்க வந்து அந்த பழியை வந்து தூக்கி நடிகர்கள் மேல போடுறது வந்து எனக்கு ஏற்புடையதா தெரியல. ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ ஒரு நடிகனை நம்பி நீங்க அஜித் சாரோட ஏன் அடுத்த படம் பண்ணல? முருகதாஸை வந்து அஜித் தான் இன்ட்ரோடியூஸே பண்றாரு, அறிமுகப்படுத்துறாரு இயக்குனரா. அஜித்துக்கு மிகப்பெரிய வெற்றி படம், அதாவது கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படம் வந்து தீனா. அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனரோட மறுபடியும் அஜித் பயணிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு. மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மியூசிக் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏஆர் முருகதாஸ் ஒரு தவிர்க்க முடியாத திறமையான இயக்குனர்னு சொல்லலாம். ஏன்னா கஜினி மாதிரியான படங்கள் பார்த்துட்டு அது இன்ஸ்பிரேஷன் கதை திருட்டு அதெல்லாம் நிறைய வழக்குகள் வந்த கதையெல்லாம் விடுவோம். பட் ஒரு திரைப்படமாக அதை மேக்கிங் பண்ணி சக்ஸஸ் கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டைரக்டராக இருந்தார். துப்பாக்கி படம் கொடுத்து விஜய் அவர்கள் அடுத்த கிராஃப்க்கு எடுத்துகிட்டு போனார். கத்தி, சர்க்கார் அப்படின்னு விஜய்க்கு ஒரு 3 படம் கிடையாது. 7ஆம் அறிவு படம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு இருந்த ஒரு டேரக்டர் அப்படியே சரிந்து காணாமல் போனார். நிறைய தோல்வி படம். இப்போ மதராசி சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்துருக்கிறாரு, திரைக்கு வர இருக்குது. அப்படிங்கும்போது அது சார்ந்த இன்டர்வியூக்கள் நிறைய கொடுத்துட்ருக்காரு. இப்போ விஜயோடு இணையாமல் போனதன் காரணம் என்ன, அஜித்தோடு படம் பண்ணி பண்ணாமல் போன காரணம் என்ன, சூர்யாவோடு படம் பண்ணி அதில் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு ஒன்றா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்களா? ரெண்டாவது ஒரு பெரிய படங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த பெரிய இயக்குநர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்திக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்படி நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் இந்த கூலி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரமோஷன் அது வந்து லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசினார், நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்தாரு, லாங்கான லென்த்தான பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. கொடுத்த லோகேஷை பற்றி இப்போ ஒரு விமர்சனம்லாம் வருது. என்ன அப்படின்னா, லோகி நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேட்டியெல்லாம் கொடுத்தீங்களே, அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து கூலி, அதாவது நீங்கள் எடுத்த படத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேட்டி மட்டும் கொடுத்தா பத்தாது, ஒவ்வொரு படமும் வரும்போது ப்ரமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இயக்குநர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்து முருகதாஸும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு வராரு. ஸோ முருகதாஸ் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப ஃபயர் ஆகிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்போ டீகோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல இயக்குநர்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற பல இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி, அதாவது அடுத்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் முதல்ல வந்து முருகதாஸை கேட்டதுனால, முருகதாஸ் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் தான் கொடுத்துட்டு வந்தார். சர்க்கார் அது இதுன்னு நிறைய படங்கள் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒரு காம்பினேஷன், எல்லா இயக்குநர்களுமே ஆசைப்படுறது ரஜினி காம்பினேஷன். ஸோ ரஜினியோட காம்பினேஷன் அமைஞ்சிச்சு. முருகதாஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. தர்பார் படம் பண்ணார். தர்பார் படம் பண்ணார்னா தர்பார் படத்தில் ரஜினி எப்படி பயன்படுத்தியிருந்தார், எந்த அளவுக்கு வந்து முருகதாஸ் வந்து அதை பயன்படுத்தியிருந்தார் எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய தோல்வி படம் தர்பார் படம். ரஜினி கேரியரில் ஒரு முக்கியமான படம், முக்கியமான தோல்வி படம். ஸோ முருகதாஸ் மேலே உள்ள நம்பிக்கை வந்து மக்களுக்கு போயிடுச்சு. தர்பார் படம் வந்தப்ப பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுதான் அதுதான் இல்லை, பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முருகதாஸை. அடுத்து முருகதாஸால் படங்களே கிடைக்காம அலையிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தான் உண்மை. இப்போ விஜயோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்லாம் போய் முருகதாஸ் வந்து ஒரு கதையை விஜய்கிட்ட சொல்லி, அந்த கதை வந்து விஜய் ஓகே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் டெவலப் பண்ணி போய் விஜய்கிட்ட சொல்லும் போது விஜய்க்கு வந்து இது
பிடிக்கலைனால ஏதோ சில முரண்பாடுகள் இருந்ததுனால அது வேண்டாம் அந்த ப்ராஜெக்டில் முருகதாஸ்ன்னு விஜய் வெளியில் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முருகதாஸ்க்கு தமிழ் நடிகர்கள் யாராவது ஒருத்தவங்க தேதி கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. யாருமே தேதி கொடுக்கல. முருகதாஸ் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட எல்லாம் போயிட்டார். சூர்யாலேருந்து எல்லா நடிகர்கள்ட்டையும் போனார். ஆனால் யாருமே வந்து தேதி கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகள் படம் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பே நிறுவனத்தோட சைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அது ஆரம்பித்து தொடங்குகிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதுவும் பிரேக்கப் ஆகி போச்சு. டோட்டலாகவே முருகதாஸ் என்ன செய்கிறதுன்ற மாதிரி ஒன்று குழப்ப மனநிலையில் இருக்கும்போது சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கானை வச்சு கமிட் ஆகிறாரு. பாம்பேக்கு போகிறாரு. சிக்கந்தர் அந்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் பண்ணிட்டு அதே சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளாக வந்து முருகதாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி சிவகார்த்திகேயனை வந்து எல்லா இயக்குநர்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு நடுவில் பற்றி பேசணும். அதாவது வந்து கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட கமிட் ஆனார். கோட்டுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக சிவகார்த்திகேயன் படம் தான் அப்படின்னு சொல்லி முடிவாக இருந்துச்சு. ஆனால் கோட் மிகப்பெரிய பெருசாக பேசப்படாத படமாக போனதுனால தோழி படம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுமாரான படம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை விஜய் வச்சு கொடுத்துட்டார் வெங்கட் பிரபுன்னு. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார், அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டார். படம் பண்ண போகிறாங்க ஆனால் இம்மீடியட்டாக பண்ணல அப்படிங்கிற சூழ்நிலை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து ரொம்ப நாளாக சிவகார்த்திகேயனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ முருகதாஸ்க்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் பிளான் பண்ணுறார். காரணம் என்னென்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ தேவை. அதாவது அமரன் படத்தில் நடித்தார். அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அது ஒரு ஆக்ஷன் படம். அடுத்து ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா முருகதாஸ் நல்ல இயக்குனர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. கஜினி கொடுத்துருக்காரு, அப்புறம் ஏழாம் அறிவு கொடுத்துருக்காரு. விஜயினுடைய துப்பாக்கி கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட கேரியர்லேயே முக்கியமான படம். அப்புறம் பார்த்திங்கன்னா தீனா படத்தில் வந்து அஜித்கே வேற ஒரு உருவம் கொடுத்தாரு. தலைன்னு அஜித் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா தீனா தான் காரணம். ஸோ இதெல்லாம் வந்து முருகதாஸோட சாதனை. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா முருகதாஸ் நல்லா எடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில் சிவகார்த்திகேயன் மட்டும் தேதி கொடுத்தார். மெட்ராஸ் படம், அதுவும் அவருக்கு ஒரு கமர்ஷியல் படம் தேவைப்பட்டதுனால கொடுக்குறாரு. ஸோ முருகதாஸ் மெட்ராஸ் படத்தை மதராசி படத்தை எடுத்து முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்போது இப்போ ப்ரமோஷன்ஸ்க்கெலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா இன்றைக்கி முருகதாஸ் மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களும் இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே மாட்டுறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பெரிய இயக்குநர்களையெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்தியன் படம் எடுத்தார். அதாவது வந்து இந்தியன் 2 அந்த சங்கர் எடுத்தார். சங்கர் இந்தியன் 2லாம் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு. சங்கர் வந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படம் ஆனோன்னு ஒரு சப்பக்கட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து இப்போ இந்தியன் 2 வந்து ரொம்ப வருஷமாக ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு, 6-7 வருஷம். அதனால் அதை மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ கேம் சேஞ்சர் வரப்போகுது பார், கேமே சேஞ்ச் பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. கடைசியில் கேம் சேஞ்சர் வந்து அந்த தயாரிப்பாளருடைய வாழ்க்கையை தான் மாற்றிச்சே தவிர வேற ஒன்றும் பெரிய சாதனை பண்ணல. அதுக்கப்புறம் மணிரத்னோட தக் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா மணிரத்னம் வந்து நல்ல சிறந்த படம்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது மணிரத்னம் கொடுத்த அலைப்பாயுதிலிருந்து பார்த்தீங்கன்னா தளபதியிலேருந்து நாயகன்லேருந்து எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்தார். பாம்பே, ரோஜா, என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் கொடுத்தாரு. அவர் ஒரு தக் லைஃப்னு ஒரு படத்தை வந்து கதை இல்லாமல் எடுத்து வச்சுட்டாரு. அதை போட்டு அடின்னு அடித்து பார்த்தீங்களா மணிரத்னம் படத்தையே காலி பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லா இயக்குநர்களும் பார்த்திங்கன்னா நடுங்கிற அளவுக்கு வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே சினிமா துறையில் இப்படி தான் இருக்க போதான்னா அப்படி தான் இருக்கும். அதான் சார். இப்போ இவர் சொல்கிறது என்னென்னா முருகதாஸ் வந்து சிக்கந்தர் பட தோல்விக்கு நான் மட்டுமே காரணம் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அது வந்து நாட் ஓன்லி சிக்கந்தர் சொல்ல முடியல. ஒரு இயக்குனர் ஒரு திரைப்படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு எங்களை மட்டும் காரணம் சொல்லாதீங்கிறத சொல்ல வராரு அப்படின்னா ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இயக்குநர்களுக்கு வேறு எதுவும் அழுத்தம் தரப்படுதா, கதை மாற்றம் செய்யப்படுதா, கதை மாற்றம் அல்லது இந்த கேரக்டர் போடுங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு படம் கமிட் ஆனதுக்கு பிறகு எடுக்க நினைத்ததை எடுக்காமல் வேறு ஒரு வடிவம் தருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ப்ரொடக்ஷன் நிறுவனங்களோ அல்லது நடிகர்களோ உருவாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? ஏன்னா ஒரு இயக்குனர் மட்டுமே, நான் ரஜினி சாரே சொல்லுவார், இயக்குனர் ஃபெயில் ஆக மாட்டார், சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆகுவாங்க. அந்த சப்ஜெக்டில் மாற்றம் செய்கிறாங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. சப்ஜெக்டில் மாற்றம் இன்றைக்கி நடிகர்கள் செய்கிறாங்கிறது நிறைய இடங்களில் நடக்குது. சிவகார்த்திகேயனே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த ஹீரோவாக ஒரு படம் நடித்தார். அப்புறம் இன்னொன்று 2 படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் மாற்றம் பண்ணி மிகப்பெரிய தோல்வி படமாக மாச்சு. இந்த இன்னொரு படம் அந்த சீமராஜா, அந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனோட தலையீடு பயங்கரமான தலையீடு. அதனால் அதுவும் தோற்று போச்சு. ஸோ இது வந்து வழக்கமாக நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ தேதி கொடுத்தா தான் அந்த இயக்குனருக்கே வாய்ப்பு. ஒரு பெரிய ஹீரோ தேதி கொடுத்தா தான் அந்த தயாரிப்பாளர்
தயாரிப்பாளர்களுக்கே வந்து படம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஹீரோ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல படைப்பாளி, அதாவது வந்து நம்ம படைப்பு வந்து நிச்சயம் ஜெயிக்கும், நம்ம வந்து யாரை வச்சு வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட இருக்கிற படைப்பாளிகள் இன்னைக்கு இருக்காங்களா அப்படின்னா அப்படி படைப்பாளிகள் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த படைப்பாளிகளும் பார்த்தீங்கன்னா சோரம் போயிடுறாங்க. ஹீரோ வச்சு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், ஹீரோவோட கூட்டணியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பெரிய அளவில் அடையாளம் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அந்த படத்தை ஹிட் கொடுத்துட்டா அந்த டேரக்டருக்கு அடுத்து பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, லோகேஷ் கனகராஜ் கூலி அது வந்து பெருசாக வந்து பேசப்படலைன்னா கூட அடுத்து அவருடைய கைதி படத்துக்கு வந்து பெரிய சம்பளம் கேட்குறாரு, கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா கேட்குறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது? ஒரு ரஜினியோட சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி கேட்க முடியுது. ஒரு கார்த்தியோட சேர்ந்து கைதி அது மிகப்பெரிய வெற்றி தான், ஆனால் வந்து மாஸ்டரோட சம்பளம் என்னன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச சம்பளம் தான். ஸோ இது எப்படின்னா இந்த மேஜிக் அதை பண்ணணுங்கிறதுக்காண்டி எல்லா இயக்குநர்களுமே என்ன செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களோட சேரணும்னு நினைக்கிறாங்க. நடிகர்கள் திருத்தங்கள் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் சொல்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்கள் சொல்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாற்றங்கள் சொல்லும்போது அந்த மாற்றங்கள் படத்தை பாதிக்குமா, அந்த மாற்றங்கள் கதையை பாதிக்குமா அப்படிங்கிறது வந்து இயக்குனர் ஒரு படைப்பாளி வந்து திங்க் பண்ணணும். ஸோ அந்த கதையை பாதிச்சுன்னா ஒரு படத்தை பாதிச்சுன்னா அது வந்து ஒரு படம் ஓடாமல் போச்சுன்னா இயக்குனரை பெரிய லெவலில் பாதிக்கும். இப்போ நடிகரை பெரிய லெவலில் பாதிக்காது. இப்போ ஒரு சூர்யா படம் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஜய் படம் ஓடல, ஒரு அஜித் படம் ஓடலைன்னா அவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இயக்குநர்களோட நிலைமை என்ன ஆகுது? இப்போ ஒன்றுமே இல்லை, சிறுத்தை சிவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு கங்குவா எடுத்தார், என்னாச்சு? பெரிய லெவலில் ட்ரால் மெட்டீரியலாக மாச்சு, பெரிய லெவலில் ஓடாமல் போச்சு. அடுத்து சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் எந்த நடிகராவது நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னா எந்த நடிகருமே ரெடியாக இல்லை. ஸோ அப்போ இந்த இயக்குநர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிக்கலில் மாட்டேது. இப்போ லிங்குசாமி அந்த லிஸ்ட்டில் இருக்கார், கௌதம் வாசுதேவன் மேனன் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கார், இன்னும் பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா அதாவது வந்து மணிரத்னம் அது சங்கர் இவங்க தான் வந்து இப்போ அப்டேட் ஆகலை, அவங்களுடைய படங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து அவங்களால படங்கள் கொடுக்க முடியல அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அண்ணா லோக்கி வராரு பாரு கூலியோட, அப்புறம் பாரு அப்படின்னாங்க. இப்போ கூலி வந்து என்ன ஆகி போச்சு, ஏகப்பட்ட விமர்சனங்கள், 1-2 இல்லை, படத்தில் ஒரு 30-40 இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏன் பண்ணாங்க, இது எப்படி பண்ணாங்க, இதை ஏன் விட்டார் லோகேஷ், அப்போ லோகேஷ்க்கு கதையே பண்ண தெரியாதா, 10 படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார், அப்போ இதை வச்சு தான் லோகேஷ் 10 படம் சொன்னாரா, தரக்கு தீர்ந்து போச்சு அதுன்னு பயங்கரமாக லோகேஷையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மதராசி ரிலீஸ் ஆக போகுதுன்னும் போது அப்படி சொல்லுது முருகதாஸுக்கும் அந்த பயம் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நடிகர்கள் மாற்றம் சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி படைப்பாளி முழுக்க வந்து அந்த பழியை வந்து தூக்கி நடிகர்கள் மேலே போடுறது வந்து எனக்கு ஏற்புடையதாக தெரியல. ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ ஒரு நடிகனை நம்பி நீங்கள் வந்து அதாவது துடுப்புன்றதே நடிகன் தான் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு படகுல ஏறிட்டீங்க, அந்த படகை எதை வச்சு நீங்கள் வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும்? துடுப்பு வச்சு தான் நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்போ அந்த துடுப்பாக யார் இருக்கா? நடிகன். அப்போ நீங்கள் வந்து நடிகனுக்கு நீங்கள் வந்து சலாம் போடுறீங்க, நடிகனுக்காண்டி படம் எடுக்கிறீங்க. ஸோ தோல்விகள் வரத்தான் செய்யும். நடிகன் எப்போவுமே என்ன தெரியுமா, எந்த காலத்துலையுமே நடிகருடைய மனநிலை என்ன தெரியுமா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வடிவுக்கரசி ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு 5 நிமிஷம் வருவாங்க, அந்த கேரக்டரை போய் ஒரு இயக்குனர் அந்த வடிவுக்கரசி நடிகிட்ட சொல்லும் போது அந்த இயக்குனர் வந்து அந்த வடிவுக்கரசிக்கு எப்படி கேரக்டர் சொல்லணும். அதாவது வந்து ஒன்றுமே இருக்காது, 5 நிமிஷம் வந்து போகிற கேரக்டர் இருக்கும். ஆனால் அங்கே போய் அம்மா நீங்கள் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டு, நீங்கள் அப்படின்னு அருவாள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க என்ன ஓ சூப்பர் கேரக்டர் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் படத்தில் இயக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வடிவுக்கரசி கேரக்டரில் ஒன்றுமே இருக்கா, சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகராக இருந்தால் கூட அதை நீங்கள் தான் அதோட திறம்பட இயக்கணுமே தவிர அவங்க சொல்கிறத கேட்டு அதனால தான் வந்து நான் வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியலன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஏற்புடையதில்லை. இன்னும் முருகதாஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு கை இல்லாதவன், அதாவது வந்து அங்கே போய் ஊனமுற்றவன் எப்படி வந்து சிக்கல், ஒரு மாற்றுத்திறனாளி வந்து எப்படி வந்து பிரச்சனையில் மாட்டிப்பான், அந்த மாதிரி எனக்கு என்னமே பண்ண தெரில, ஹிந்தி எனக்கு தெரியாதனால எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் ஏற்புடையதில்லை. ஹிந்தி பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன் ஹிந்தி படம் போகிறீங்க, அப்போ எதுக்காண்டி பண்ண போகிறீங்க? ஸோ கஜினி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அமீர் கானை வச்சு சக்ஸஸ் பண்ணீங்க, அப்போ அதை எப்படி உங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் அன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சா இப்போ இன்னைக்கு வந்து சிக்கந்தர் தோல்வி அடைஞ்சோன்னே பழியை தூக்கி நடிகன் மேலே போட பார்க்குறீங்க, அது வந்து ஏற்புடையதில்லை. இப்போ வந்து இந்த கஜினியோடைய வாய்ப்பு அதை வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பார்னு நினைக்கிறேன். யார் சரியாக பயன்படுத்தலைனாலும் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரெடியாக இருக்காங்க ட்ரால் பண்ணுறதுக்கு. பெரிய லெவலில் அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியாமல் போயிடுது இயக்குநர்களால்.
இப்போ மதராசி திரைப்படத்தை ஒட்டி அவர் கொடுக்குற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சில சர்ச்சைகளாகவும், அதாவது பழைய விஷயங்களை கிளற விஷயமா மாறி இருக்கு. அந்த வகையில் அஜித் சாரோட ஏன் அடுத்த படம் பண்ணலை? அதாவது முருகதாஸ் தீனா மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாரு. அஜித் சார் லைஃப்லையுமே அது ஒரு மறக்க முடியாத ஒரு படம். அஜித் சார் பொதுவாக ஒரு டேரக்டரை பிடிச்சிச்சுன்னா நிச்சயமாக 2 படம் பண்ணுவார், 3 படம் கூட பண்ணுவார். புதுவா இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு தருவார். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கொடுத்துருக்காரு. விஷ்ணுவர்தனோட 2 படம் கொடுத்துருக்காரு, சிறுத்தைவாவோட ஒரு 3 படம், இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரோட 2 படம், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஒரு வெற்றி இயக்குனரை ஏன் அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முருகதாஸை வந்து அஜித் தான் இன்ட்ரோடியூஸே பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு இயக்குனராக. அஜித்துக்கு மிகப்பெரிய வெற்றி படம், அதாவது கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படம் வந்து தீனா. அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனரோட மறுபடியும் அஜித் பயணிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. அதை வெளிப்படையாக பேசினா இப்போ நல்லா இருக்காது, அதுதான் உண்மை. அதனால் அஜித்துக்கும் முருகதாஸுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்த படத்தில் இருந்துச்சு. அது இல்லாமல் வேறு சில காரணங்களும் இருக்குது. ஸோ அதனால் அஜித் வந்து முருகதாஸோட பயணிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக 20 வருடங்களாக வந்து பயணிக்கவே இல்லை. இன்றைக்கும் வந்து அஜித்தோட குட் புக்ஸில் முருகதாஸ் இருக்காரா அப்படின்னா நிச்சயமாக அஜித்தோட குட் புக்ஸில் முருகதாஸ் இல்லை. ஓ, அப்போ வேறு ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு பெரிய சண்டையை நோக்கி பயணித்தது உண்மைதான். அப்போ நிச்சயமாக உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதுக்கிடையிலே விஜய் சாரை வச்சு படம் எடுக்கும் பொழுதுமே எஸ்எஸ்சி அவர்களுக்கும் முருகதாஸ் அவர்களுக்குமே ஒரு சின்ன சண்டை நடந்தது. அந்த சண்டையின் காரணமாக தான் விஜய் அவர்கள் வந்து எஸ்எஸ்சியை சினிமா சார்ந்த விஷயங்களில் தள்ளி வைத்ததாக ஒரு தகவல் ஒன்று பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? துப்பாக்கி படத்தும் போது எஸ்எஸ்சி தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு. எஸ்எஸ்சி தான் அந்த படத்தை டிசைன் பண்ணுறாரு. முருகதாஸ் வந்து எஸ்எஸ்சி விஜய் 2 பேரும் இருக்கும்போது தான் போய் கதை சொல்கிறாரு. முருகதாஸுடைய கதை ஓகே அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி வந்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து தொடங்குறாரு. ஆனால் எஸ்எஸ்சியோட கேரக்டர் எப்படின்னா, அவர் சில கருத்துக்கள் சொல்லுவார். அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். லியோ படத்தை பற்றி ஒரு மேடையிலே எஸ்எஸ்சி பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, நான் வந்து லோக்கிக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன், எனக்கு ஃபோன் எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன்னு கட் பண்ணவர் தான் திருப்பி கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு கருத்து, அது எனக்கு அந்த லியோ படத்தில் உடன்பாடு இல்லாத கருத்து, அந்த நரபலி மேட்ரு, அதை வந்து நான் சொல்லி கரெக்ட் பண்ண சொல்லலாம்னு நான் விருப்பப்பட்டு ஃபோன் பண்ணேன். ஆனால் வந்து அவரை வந்து பெருசாக பொருட்படுத்தலை அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்சி வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ எஸ்எஸ்சி மாதிரி இயக்குனர்கள் நல்ல படங்கள்லாம் கொடுத்த இயக்குனர்கள் தான். அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பெரிய அனுபவங்கள் தான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து இது ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நடிகர்கள் எப்படி இயக்குனர்களுடைய கருத்தையே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களோ, அதே மாதிரி வந்து மற்ற இயக்குனர்களுடைய கருத்தோ இல்லை வேறு யாராவது கருத்து சொல்லும் போது அதை திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குனர்கள்ட்ட இல்லை. எனிவேஸ் அந்த படத்தின் பொழுது எஸ்எஸ்சி அவர்கள் வந்து விஜய் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி வைப்பதற்கான ஒரு சூழலாக முருகதாஸ் அமைஞ்சார்னு ஒரு செய்தி புகஞ்சிருந்துச்சு. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். இனிவேஸ் மதராசி ரிலீஸ் ஆகும் போது வித்யுத் சமால் பேக் டு வில்லனா வந்திருக்கிறாரு. அங்கே துப்பாக்கியில் ஒரு வில்லனா வந்து கலக்கினார். இதற்கப்புறம் மீண்டும் இங்கே வர்றாரு. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார். ஒரு காதல் கலந்த ஒரு ஆக்ஷன் படங்கும் போது கஜினி மாறி இருக்கும், ஆனால் கஜினி மாறி கிடையாது. கஜினி சாயலில் இருக்கும், ஆனால் கஜினி கிடையாது. ஒரு 2 அழுத்தம் தர்றாரு. எனிவேஸ் படம் எப்படி இருக்க போகுது பொறுத்து வந்து பார்ப்போமா சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எஸ்எஸ்சி மேட்ரு கேட்டீங்க. எஸ்எஸ்சி சொன்ன கருத்துக்கள், சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விஜயே உடன்படாமல் போயிட்டார். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முருகதாஸ் சொன்ன சில விஷயங்கள் அதை வேண்டாம், எஸ்எஸ்சி வந்து முருகதாஸ் கிட்ட சொன்னார். அதாவது என்னென்னா, இது விஜய்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னார். ஆனால் முருகதாஸ் வந்து அது விஜய்கிட்ட சொல்லிட்டாரு. விஜயுமே பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா லோக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த லியோ மேட்டர்லேயும் நடந்துச்சு. ஸோ இப்படி தான் அந்த சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அடுத்து வந்து எஸ்எஸ்சிக்கும் முருகதாஸுக்கும் ஒரு சின்ன மன வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கு, இன்னை வரைக்கும் இருக்குது. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். மதராசி படம் வெளியாகும் பொழுது நிச்சயமாக ஒரு கம்பேக் கொடுத்து எந்த முருகதாஸ் அவர்கள் வரும்போது கதவுகள் சாத்தப்பட்டதோ அதே கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அவர் இருக்கார். நாமளும் பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.